Hi students, welcome to KC Botany. நாம இந்த வீடியோல 12th chemistry weekly test 2 கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி டெஸ்ட் 1 physicsக்கு biology, botany and zoology அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல வீக்லி டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். சோ கமெண்ட்லயும் பின் பண்றேன், நீங்க வந்து பாத்துருங்க. சோ மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சாப்டர் 1ல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंसும் சொல்லியாச்சு. இது வந்து சாப்டர் 2ல இருக்கக்கூடிய क्वेश्चन. சோ நமக்கு மிட் டர்முக்கு என்ன क्वेश्चंस வந்து வரும் ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன வரும். இதே क्वेश्चंस நம்ம காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். சோ இதில இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சோ நாம நிறைய டைம் சொல்லிருக்கோம், இந்த வாரம் படிக்க முடியலனா அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்றேங்க. ஏனா ஒரு சில பேர் வீக்லி டெஸ்ட் 1 பார்க்காம இருக்கலாம். சோ ஒன்னாவது டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதல நம்ம வந்து 15 क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கோம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இது ஒரே நாள்ல படிக்கிறதா இல்ல எப்படி அப்படினு. சோ நீங்க டிவைட் பண்ணி கூட படிச்சீங்க. ஒரு 5 क्वेश्चंस வந்து மண்டே, டியூஸ்டே 5 क्वेश्चंस இந்த மாதிரி கூட படிங்க. சோ இந்த வாரம் அப்டேட் பண்றதை அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோ மிட் டர்முக்குள்ளார மிட் டர்முக்கான क्वेश्चंसும் அடுத்து கண்டினியூவா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இதெல்லாம் கண்டினியூவா அப்டேட் பண்ணுவோம். சோ அது எல்லாமே வரணும்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்படினா தான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சோ இத ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் வந்து நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வீக்லி டெஸ்ட் 1ல கொடுத்திருக்கோம். சோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் பாத்துங்க. சோ PDF வேணும்னா நம்ம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சோ இதல ஃபர்ஸ்ட் பாருங்க, சால்கோஜான், ஐகோசன், போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய், போராக்ஸோட பயன்கள், சரிங்களா? யூசஸ் ஆஃப் போராக்ஸ், போரிக் அமிலத்தோட பயன்கள். அதுக்கடுத்து ஹைட்ரோ போரோனேற்ற வினையை எழுதுக, ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு முறை வினை. அதுக்கடுத்து எத்தில் போரேட் சோதனையை எழுதுக, மெக்காஃபி செயல்முறை எழுதுக. அதுக்கடுத்து சிலிக்கோனோட பயன்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அந்த போரிக் அமிலத்தோட பயன்கள் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. மந்து இன விளைவு, டைபோரானோட வடிவமைப்பு, இது வந்து 5 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம். சங்கிலி தொடராக்கம்னா என்ன, அதோட நிபந்தனை இலை கூறு. அதுக்கடுத்து வைரம் கிராஃபைட் வேறுபாடு, இதுவும் 5 மார்க்ல கேட்கலாம். போரிக் அமிலத்தின் வெப்ப விளைவு, சரிங்களா? அதுக்கடுத்து பொட்டாஷ் படிகாரம்னா என்ன, அது எப்படி தயாரிப்பீங்க, பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்துருங்க. கனிம பென்சீனை எவ்வாறு தயாரிப்பாய், CO மற்றும் CO2 இன் வடிவங்கள். ஜியோலைட் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சிலிகேட்டுகளை எவ்வாறு வகைப்படுத்துவாய், how will you silicate classified, give an example for each type of silicate. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட்டு 3ல பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 6 and 7க்கு வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.